காக்க காக்க வீரவேல் காக்க, காக்க காக்க வெற்றிவேல் காக்க. நீ கேட்ட வரத்தோடு, நீ கேட்ட நல்ல விஷயத்தோடு, நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல காரியத்தோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். மனதில் தீராத வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய். உன் மனம் என்னும் கோட்டையிலும் என்னை நிலையாக வைத்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான் குடிபுக வைக்கப் போகிறேன். யாரும் இல்லையே என்று கலங்கி நின்றவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கப் போகிறது என்ற உண்மையை சொல்வதற்கல்லவா இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் உள்ளதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. அது நடக்குமோ இது நடக்குமோ என்று இந்த மாதத்தின் பிறப்பிலே நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த ஓடிய ஓட்டத்திற்கும் சாட்டத்திற்கும் எப்பொழுது முருகா நீ கைமேல் பலனை தரப்போகிறாய்? அனுதினமும் உன் பாடல்களை மட்டுமல்ல, உன் மந்திரத்தை மட்டுமல்ல, நீ சொல்லும் வார்த்தைகளாகவே உன் இல்லத்தில் வந்து அடியெடுத்து வைப்பதை என மறந்து விட்டாதே. என் பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தான் செய்ய போகிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தொடர் சிக்கல்கள் வந்து, தொடர் தோல்விகள் வந்து என் பிள்ளைகளை இழவிடாமல் அல்லவா இப்பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தொடர் தோல்விகளை தாண்டி உன் வெற்றிக்கான பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லையே என்று சிந்திக்காதே. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் உன் இடத்தில் தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். மலை மீது ஏறி மயில் வாகனத்தில் உன்னை காண வந்து இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதோடு இருக்கின்ற வழிகளை உனக்கு பதிலாக நான் சுமக்க தொடங்கிவிட்டேன். வருவது வரட்டும், மீதியை என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று என் இடத்தில் உன் பொறுப்பை தந்து விட்டாய். இனி நான் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை. அதிலிருந்து நீந்தி வருவதற்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்குத்தான் நான் உன் இடத்தில் வந்திருக்கின்றேன். உன் எதிரிகளும் உன் துரோகிகளும் உன்னை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கும் போதே அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன, கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நீ கஷ்டப்படுவது எனக்கு தெரியாதா என்று உன்னை பார்த்து இங்கு கைத்தட்டி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ அவர்களை விட்டு சிறிது தூரம் கடந்து விட்ட பிறகு இது நமக்கானதா என்று கூட உன் மனம் என்ன தோன்றிக் கொண்டு இருக்கும். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் கம்பீரமாக வந்து உனக்கான வாழ்க்கையை பெற வேண்டிய நேரத்தை எட்டியிருக்கும் போது இதை சர்வசாதாரணமாக நினைத்து இங்கு கடந்து விடாதே. ஒவ்வொரு நிலையிலும் என் நிலை மாறாமல் உனக்கான வெற்றியை பெறுவதில் நீ குறியாக இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நான் நிஜமாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யார் எப்படி உனக்கான வாழ்க்கையில் அங்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அப்படித்தான் போக போக உன் வாழ்க்கை முடியாமல் போய்விடுமோ என்று எண்ணி விடாதே. அதை தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டியிருக்கும் போது நல்ல தகவலை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தையும் இந்த முருகன் நான் உனக்கு குறித்து விட்டேன். வருவதுதான் வரட்டும் என்று சொல்லிவிட்டேனே. நீ என்னிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய்? எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. நிம்மதியான வாழ்க்கைக்குத்தானே அடித்தளம் இருட்டு தாருங்கள் அப்பா என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த நடுத்தரமான வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையே இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ செலவழித்த விஷயமானது எவ்வளவு பெரிய விஷயம் என்று உனக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை
மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். இனி வருகின்ற விஷயத்தை எண்ணியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை எல்லாம் தெளிவடைய செய்துவிட்டு என் பிள்ளைகளை காப்பதற்காகவே இந்த முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருகின்ற சூழ்நிலைகளை தாண்டி ஜெயிக்க வைப்பது எனது கடமையாக இருக்கும்போது நீ என்னை தாண்டி எங்கே செல்ல முற்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் வேதனையும் சோதனையும் இப்பொழுது தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அங்கு முன்னேறவே விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ, முன்னேறவே விடக்கூடாது என்று தள்ளி கொண்டு இருந்தார்கள், இனி அந்த நிலையை எல்லாம் நீ கடந்து வந்து உன் சோதனைகளை வென்று விட்டாய். அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு நான் நல்ல முடிவைத்தான் கொடுக்கப் போகிறேன். நல்ல செய்தி தருவதற்கு நான் இருக்கும் போது அந்த எதிர்பார்த்தவர் உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறார். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இத்தனை காலமாக கலங்கி கொண்டு இருந்தார்களோ, எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இத்தனை காலமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அந்த ஒன்றையே தருவது நானாக இருக்க போகும்போது நீ எதற்காக இங்கு மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற நிலை உனதாக இருக்குமோ என்று எண்ணி விடாதே. எந்த நிலை வந்தாலும் இந்த பிள்ளைகள் என் நிலை மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ மனம் வருத்தம் அடையாதே. நீ கேட்ட கேள்விக்கு நல்லதொரு பதிலை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்துகிறாய்? மாற்றங்களை தேடித்தானே இவ்வளவு காலமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். அந்த மாற்றங்களை உனதாக்க நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்பதை தாண்டி ஏன் இவ்வளவு வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட மாற்றத்தோடும் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அது அப்படித்தான் நடக்கப் போகிறது என்று நீ பயந்து கொண்டு இருக்காதே. நான் உன்னை வழிநடத்த வந்து இருக்கும் போது உன்னில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே. அந்த எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நியாயமான கடமைகளை நிறைவேற முயற்சி செய்யும் போது காலம் கடந்து விட்டதோ என்று நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. அந்த காலத்தை தீர்மானிப்பவனை முருகனாக இருக்கும்போது நீ ஏன் உனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு பிடிக்காத விஷயத்தை அங்கு கவனத்தை செலுத்தாமல் இருந்து கொண்டு இரு. உன் வாழ்க்கையில் எப்படி உன்னை அங்கு முன்னேற்ற வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தை நான் உனக்கு தந்து இருக்கும் போது நீ என் தங்கப்பிள்ளையே தேவையற்ற கேள்விகளுக்கெல்லாம் கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்வில் நான் உனதாக இருக்க போகும்போது இந்த முருகனை நம்பி வந்தவருக்கு கைவிடும் எண்ணம் எப்பொழுதுமே கிடையாது என்று புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. காலம் பதிலளிக்கும் என்று கடல் அலைகள் இங்கு சாய்ந்து விடுவது இல்லை அல்லவா? வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு நாமும் பயந்து கொண்டே இருந்தால், தோல்விகளை கண்டு நாமும் துமண்டு கொண்டே இருந்தால் அதுதான் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை மட்டும் பார்க்க வேண்டும். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். உன் நேரத்தை நான் அங்கு வீணடித்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம். உன் நேரத்தை நான் உனக்காக மாற்ற வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இதோ உன் மனம் குழம்பிய போராட்டத்திற்கு, உன் மனம் குழம்பிய விஷயத்திற்கு நான் நல்லதொரு தீர்வை தர வந்து இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் பலத்தை புரிய வைக்கும் நேரத்திலும்
உன் பலவீனத்தையும் புரிய வைக்கும் நேரமும் எனக்கு தொடங்கிவிட்டது. பலமும் பலவீனத்தையும் உன்னுள்ளே வைத்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படு. என் பிள்ளையே, உன் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. மனதில் ஏற்படும் காயங்களை சில சமயத்தில் தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டியதிருக்கின்றது. ஆனாலும் அந்த வலிக்கவே இல்லை என்று புன்னகைத்து கடந்து விடுவதுதான் மிகப்பெரிய வழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, புன்னகைக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னுள் வந்து இருக்கும்போது உன் கஷ்டத்தையும் காயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த நிலையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது கடினமாக இருக்குமோ என்று எண்ணி விடாதே. இந்த முருகன் இருக்கும்போது நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கப் போவதில்லை. உன் மனம் குழம்பும் விஷயத்தில் அல்ல, நீ கேட்ட எதிர்பார்த்த காத்திருந்த விஷயத்தில் நல்ல முடிவைத்தான் தருவேன். யாம் இருக்க பயமேன்.